அழகான இயற்கை சூழ்ந்து இருக்கிற சின்ன கிராமம் தான் அந்த நந்தவனபுர கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் சாதனா சௌமியான்னு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழை. டவுனில் இருக்க காலேஜில் படிச்சுக்கிட்டு சாயந்தரம் ஆனதோ ஒரு சின்ன ஃபுட் கோர்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு அதில் வர வருமானத்தில் காலேஜ் ஃபீஸை கட்டி வாழ்ந்துக்கிட்டோ இருந்தாங்க. காலேஜில் இருக்க எல்லாரும் இவங்க ஏழைன்னுட்டு இவங்களை கிண்டல் பண்ணுவாங்க. அவ்வளோ ஏன் டீச்சர் மேகனா கூட சௌமியா சாதனாவை ரொம்ப ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. இதனால் சௌமியாவும் சாதனாவும் வருத்தப்பட்டாங்க. மேடம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சமமாக பார்க்க வேண்டிய நீங்களே எங்களை இப்படி கிண்டல் பண்ணுறது நல்லா இல்லை மேடம். ரோட்ல இருக்க ஏதோ ஒரு கன்றாவியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து என்ன எதிர்த்து பேசுறியா? இந்த ட்ரெஸ் எல்லாம் இனிமேல் போட்டுட்டு வராத, எனக்கு வாந்தி தான் வருது. மேடம், எங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்குறத விட எங்கள் மார்க்கை பாருங்க. இது வேறையா? எனக்கு உன் ட்ரெஸ்ஸு தான் தெரியுது, உன் மார்க்கு தெரியல சௌமியா. போ 2 பேரும் போய் ஓரமாக அந்த பெஞ்சில் உட்காருங்க. மேடம், ஓரமாக இருக்க பெஞ்சில் போய் உட்காந்தா எதுவும் கேட்காது மேடம். நீங்கள் இந்த மாதிரி கேவலமான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. இதை பார்க்கும்போது எனக்கு கிளாஸ் எடுக்கணுன்னே தோணலை. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அக்கா தங்கச்சிங்க என் எதிர்க்க உட்காந்தா நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். அவங்கள ஓரமாக பின்னாடி போய் உட்கார சொல்லுங்கள், அப்போ தான் எடுப்பேன். அதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் புவர் சிஸ்டர்ஸ் பின்னாடி போய் உட்காருங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்க. இதை கவனிச்ச மேகனா டீச்சரும் அவங்கள கேலி பண்ணி சிரிச்சாங்க. இவங்க 2 பேரும் பின்னாடி போய் உட்காந்தோன்னே மாலத்தின்னு ஒரு பொண்ணு திமிரா அவங்க கிட்ட, ஹே, நீங்கள் 2 பேரும் இங்கே கூட உட்காரக்கூடாது, மேடம் சொல்லி தரதை கவனிங்க. மாலதி அவங்கள உட்கார கூட விடலை. 2 சிஸ்டர்ஸும் நின்றுக்கிட்டே கிளாஸை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மேக்னா டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து மாலதி அவகிட்ட இருந்த பெண்ணை டீச்சர் மேலே விசிறி தூக்கி அடிச்சா. அப்போ அவ, சாதனா, உனக்கு என்ன இவ்வளோ திமிரு? மேம் உன்னை பின்னாடி நிற்க வச்சுட்டாங்கன்றதுக்காக அவங்க மேலே இப்படியா பெண்ணை தூக்கி அறிவ? அது தப்பு இல்லை. மேம்க்கு மட்டும் தெரிஞ்சுது உன் கையிலே செமையா அடிப்பாங்க. மாலதி, நீ பெண்ணை தூக்கி போட்டுட்டு ஏன் மேலே பழி போடுற? என்ன மாலதி இதெல்லாம்? நான் இந்த பெண்ணை தூக்கி போடல மேம் மேலே, நான் பண்ணல. ஆமாம் மேம், என் அக்கா உங்கள் மேலே பெண் தூக்கி போடல. என் அக்காவோட பெண் என்கிட்ட தான் இருக்கு மேம். அப்படி எவ்வளவோ எடுத்து சொன்னா சௌமியா. ஆனால் மேக்னா டீச்சர் எதையும் கேட்காம கொம்பு எடுத்துட்டு அவங்க முன்னாடி வந்தாங்க. கையை நீட்டு. மேம், நான் உண்மையிலே பெண் தூக்கி போடல மேம். என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. எப்பயும் அவங்கள தான் மேம் நீங்கள் நம்புறீங்க. எதுவும் பேசாத, முதல்ல கையை முன்னாடி நீட்டு. மேடம், கொஞ்சம் யோசிங்க மேடம். என் அக்காவோட பெண் என்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும் போது மாலதி தானே மேம் உங்கள் மேலே தூக்கி விசிறிப்பா. யோசிங்க. உங்கள் பிளான் எல்லாமே எனக்கு தெரியும். மாலதி மேலே பழிய போட்டு நான் மாலதி அடிப்பேன்னுட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது. அப்படி சொல்லிட்டு மேகனா டீச்சர் அந்த சௌமியாவையும் சாதனாவையும் அடின்னு அடித்தாங்க. பாவம், அந்த அக்கா தங்கச்சிங்க அழுதுட்டு இருந்தாங்க. ஆனால் கூட மேகனா டீச்சர் விடலை. அவங்களே கொஞ்சம் நேரம் கழித்து அழுத்து போய் அடிக்கிறது நிப்பாட்டினாங்க. இனிமேல் நீங்கள் 2 பேரும் என் கிளாஸ்க்கே வரக்கூடாது. அப்படி அக்கா தங்கச்சியை கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே அனுப்புனாங்க டீச்சர். பாவம், அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வீட்டில் இருந்த சௌமியா சாதனாவோட மாமா ராமு சுப்பையான்னு ஒருத்தரோட பேசிட்டு இருந்தாரு. சௌமியாவையும் சாதனாவையும் பார்த்துட்டு ராமு, சௌமியா, அவர்தான் நான் உனக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள. அவர் பேரு சுப்பையா. நாளைக்கு உனக்கு கல்யாணம். என்ன சொல்றீங்க மாமா நீங்க? நான் அவரை கல்யாணம் பண்ணுமா? அவர் வயசு என்ன, என் வயசு என்ன? நான் படிக்கணும் மாமா, முடியாது. இங்க பாரு, படிப்பும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டிக்கும் உன்னை அனுப்ப முடியாது. ஒழுங்கா அவரை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் அன்னைக்கு காசு கேட்டதுக்கு முடியாதுன்னால இவரு நிறைய காசு தருவாரு, கல்யாணம் பண்ணிக்கோ. மாமா, நாங்க உங்களுக்கு குடிக்க காசு தரோம். அவர்கிட்ட வாங்கின காசை கொடுத்துருங்க. நீங்க கொடுக்கறத விட இவரு எனக்கு அதிகமா காசு கொடுப்பாரு தெரியுமா? உங்க காசெல்லாம் ஒன்னும் இல்ல. சாதனா, நாளைக்கு உனக்கு இவரோட கல்யாணம். நீங்க எங்கேயும் போக கூடாது. ராமு சாதனாக்கும் சுப்பையாக்கும் நாளைக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு 2 பேரையும் வீட்டில் பூட்டிட்டு வெளியே கிளம்பிட்டாரு. அங்கே சுப்பையாவும் இருந்தாரு. 2 பேரும் அழுதுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து சுப்பையா அவங்க கிட்ட இப்படி சொன்னாரு, எதுக்குமா நீங்க 2 பேரும் அழறீங்க? என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. சாதனா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா உன் தங்கச்சிய படிக்க வச்சு பெரிய ஆளா நான் ஆக்குறேன். ஐயா, நீங்கள் சொல்கிறது உண்மையா? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் தங்கச்சியை கண்டிப்பாக நீங்கள் படிக்க வைப்பீங்களா? படிக்க வைப்ப சாதனா, படிக்க வைப்ப. அவ என்ன ஆசைப்படுறாளோ அதை படிக்க வைக்கிற. சுப்பையா அப்படி சொன்னதை கேட்டோன்னே சாதனா ரொம்ப சந்தோஷப்பட்ட, சௌமியா,
என் வாழ்க்கை பாழா போனாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருந்தா எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா சாதனா. அடுத்த நாள் சுப்பையாக்கும் சாதனாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு ராமு. சரி சரி, 3 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. ராமு அப்படி சொன்ன சுப்பையா, சௌமியா, சாதனா சுப்பையா வீட்டுக்கு போனாங்க. சுப்பையாவோட பையன் சேகருக்கு இவர் கல்யாணம் பண்ணதுல இஷ்டம் இல்லை. அவன் யார் கூடயும் பேசல. நாட்கள் போச்சு. தினமும் சௌமியாவும் சாதனாவும் வீட்டில் சமைக்கிற வேலை, துணி துவைக்கிற வேலைன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயா, என் தங்கச்சியை காலேஜ்க்கு அனுப்பி படிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்களே, இவ்வளோ நாள் ஆச்சு, எப்போ காலேஜ்க்கு அனுப்புறீங்கன்னு கேட்டாலும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட காசு இருக்கா இல்லையா? நான் உண்மைய சொல்லிடுறேன் சாதனா, இந்த ஆஸ்தி எல்லாம் என் பேர்ல இல்ல, என் பையன் சேகர் பேர்ல இருக்கு. நான் படிக்க வைக்க ஒத்துக்கவே இல்ல சாதனா அப்படின்னு சுப்பையா சொன்னோன்னே சௌமியாவுக்கும் சாதனாக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இப்படி ஏமாந்துட்டோமேன்னுட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வர வழியே இல்லாததுனால 2 பேரும் வீட்டு வேலைகளை செஞ்சாங்க. சாதனா ஒரு நாள் கர்ப்பமானா. அதை நினச்சி சந்தோஷப்பட்ட சௌமியா எல்லா வேலையும் அவளே செஞ்சா. வெளியவும் வேலை பார்த்தா. நாட்கள் போச்சு. சுப்பையா இறந்து போயிட்டாரு. அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு வந்தா சாதனா. இது சேகருக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்க பாருங்க, ஏதோ எங்க அப்பா இவ்வளவு நாள் உயிரோட இருந்தாரேன்னுட்டு உங்களை இந்த வீட்டுல இருக்க விட்டேன். இனிமேல் இங்க இருக்க தேவையில்ல, நீங்க கிளம்புங்க முதல்ல இங்க இருந்து அப்படி சொல்லி சேகர் அவங்கள வீட்டை விட்டே வெளியே அனுப்பிச்சிட்டான். அவங்க எவ்வளோ கெஞ்சி பார்த்தோம், சேகர் அவங்கள வெளில விடலை. அழுதுகிட்டே போன சௌமியாவும் சாதனாவும் அவங்க மாமா வீட்டுக்கு போனாங்க. எதுக்கு 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க? ஏற்கனவே நீங்க 2 பேரும் ஒரு தத்திரம், இங்க வேற இருக்கணுமா? போங்க. அப்படி சொல்லிட்டு ராமுவும் அவங்கள வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டான். ஒரு சின்ன குடிசை எடுத்துக்கிட்டு வெளியே வேலை பார்த்துக்கிட்டு கர்ப்பமாக இருக்க அவள் அக்காவை பார்த்துக்கிட்டு இருந்தா சௌமியா. நாட்கள் போச்சு. ஒரு நாளுக்கு காலேஜில் டீச்சர், மாலதி, அந்த 7 அக்கா தங்கச்சிங்க எதுக்கு காலேஜ்க்கு வரதில்ல? டீச்சர், அவங்க தான் ரொம்ப ஏழைங்களாச்சே, காசு இருந்திருக்காது, ஃபீஸ் கட்ட முடியாமல் வராமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் ஏன் அவங்கள பற்றி கேட்குறீங்க? ஐயோ, எனக்கு பாவமாக ஏதோ தோணுச்சு. பாவம், படிக்கணும்னு நினச்சாங்க, அது தெரியாமல் கிண்டல் பண்ணிட்டேன். அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் கூட்டிகிட்டு போயேன். டீச்சர், நான் வேணா அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்கிறேன், நீங்களே போய்க்கோங்க, நான் வரமாட்டேன். பரவாயில்ல மாலதி, அவங்க அட்ரஸ் மட்டும் சொல்லு, நானே போய்க்கிறேன். அப்படி மேக்னா கேட்டோன்னே மாலத்தியும் அக்கா தங்கச்சிங்க வீட்டோட அட்ரஸை கொடுத்தா. மேக்னா உடனே அவங்க வீட்டுக்கு போனா. பார்த்தா ராமு அங்கே இருந்தார். ராமு நடந்த எல்லா விஷயத்தையும் டீச்சர்கிட்ட சொல்லவோ ரொம்பவும் கவலைப்பட்டாங்க மேக்னா. வருத்தத்தோடு நடந்து போயிட்டுருக்கும்போது சௌமியா தெரிஞ்சா. சௌமியாவை கூப்பிட்டதும் அவள் பயந்து வீட்டுக்குள்ளே ஓடினா. உடனே மேக்னாவும் அங்கே போனாங்க. சௌமியா, சாதனா, என்னை பார்த்தோன்னே உங்களுக்கு கோவம் வரலையா? இல்லை டீச்சர், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்களை பார்த்தாலே கிண்டல் பண்ணி திட்டுவீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் எங்களை தேடி வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் டீச்சர், சொல்லுங்கள். படிப்பு மேலே உங்கள் 2 பேருக்கும் இருந்த இன்ட்ரெஸ்ட் தான் என்னை உங்கள் வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கு. இந்த பேப்பரை வாங்கி பாருங்களேன். அப்படி எக்ஸாம் பேப்பர்ஸை அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க டீச்சர். அதில் இருக்க மார்க்கை பார்த்து அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளோ நல்லா படிக்கிற உங்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணதுக்கு ஐ ஆம் சாரி. ஐயோ மேடம், சாரிலாம் சொல்லாதீங்க மேடம். இப்போ என்ன செஞ்சாலும் எங்களால் படிக்க முடியாதே, எங்கள் வாழ்க்கையே போச்சு. ஐயோ சாதனா, அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. நான் கொஞ்சம் நெஞ்சமாக உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கேன். எல்லா பசங்களோட சேர்த்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணேன். ஏழை அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் மனசையே காயப்படுத்தியிருக்கேம்மா. நான் எவ்வளோ சாரி சொன்னாலும் உங்களுக்கு பத்தாது. இப்போ அதனால தானே நீங்கள் படிக்க வராமல் இருக்கீங்க, எனக்கு தெரியும். மேம், என்ன பண்ணாலும் எங்கள் வாழ்க்கை மாற போகிறதில்ல, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. இல்லை சௌமியா, இனிமேல் நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன். இந்த நிலைமைக்கு உங்களை ஆளாக்குனவங்களை சும்மா விடக்கூடாது, வா போலாம். அப்படி சொல்லிட்டு அக்கா தங்கச்சிங்களை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க மேக்னா. சொல்லுங்க மேடம், என்ன பிரச்சனை? மேக்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட நடந்த எல்லா கதையும் சொல்லி ராமுவையும் சேகரையும் அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க. இன்ஸ்பெக்டரும் ராமு சேகரை ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கப்புறமா மேக்னா சௌமியா சாதனாவை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நீங்கள் 2 பேரும் என் வீட்லேயே தங்கி படிக்கலாம். உங்கள் படிப்புக்கு தேவையான எல்லா செலவையும் நான் பண்ணுறேன். அப்படி செஞ்சாது நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் தீர்த்துக்கிறேன். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க. உடனே அக்கா தங்கச்சியும் சரின்னு சொன்னாங்க. படிக்கவும் செஞ்சாங்க. கொஞ்சம் மாதங்களில் சாதனாக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சௌமியா, சாதனா, இனிமேல் குழந்தைய பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு. உங்களோட கவனம் எல்லாம் படிப்பில் மட்டும்தான் இருக்கணும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.
அப்படி சொல்லிட்டு மேகனா டீச்சர் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க. அக்கா தங்கச்சிங்க காலேஜுக்கு போய் படித்து பெரிய ஆளாகி நல்ல வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. மேகனா டீச்சருக்கு நன்றியும் சொன்னாங்க. ராமு ரொம்ப ரொம்ப நல்ல பையன். கிளாஸ் ரூமில் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்போ தான் காயத்ரி மிஸ் கிளாஸ் ரூம்குள்ளே வந்தாங்க. ராமுவை பார்த்த காயத்ரி மிஸ் அவங்கிட்ட, ராமு என்ன நீ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காந்துட்ருக்க, பின்னாடி போய் உட்காரு அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க காயத்ரி மிஸ். அப்போ ராமு பயந்துக்கிட்டே எந்திரிச்சு, டீச்சர், பின்னாடி இருக்க பெஞ்சில உட்காந்தா எங்களுக்கு போர்டு தெரியல, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் டீச்சர் அப்படி ரொம்ப அப்பாவியாக சொன்னா ராமு. அதை கேட்டு காயத்ரி ரொம்ப கோவமா, என்ன ராமு என்கிட்டே எதிர்த்து பேசுகிற, முதல்ல நீ இங்கேருந்து எந்திரி அப்படின்னு அந்த டீச்சர் ராமுவை கொம்பால் அடித்து பின்னாடி இருக்க பெஞ்சில் நிற்க வச்சாங்க. ராமு இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் இந்த பெஞ்சிலே நின்றுட்டுரு அப்படி சொல்லிட்டு ராமு காலில் எறும்புகளை விட்டாங்க டீச்சர். இங்கே பாரு ராமு, நீ இங்கே தான் நிற்கணும். இங்கேருந்து நகர்ந்து போக முயற்சி செஞ்சாலோ அப்படி இப்படி திரும்பினாலோ முட்டி போட்டு வெயிலில் நடக்க வச்சிருவேன் அப்படின்னு டீச்சர் சொன்னனும் பயந்து போய் ராமு நின்றுக்கிட்டே இருந்தான். எறும்பு கடி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ரொம்ப கவலையோடு நின்றுட்டு இருந்தான். அதே கிளாஸில் விமல்னு ஒரு பையன் இருந்தான். அவன் கையில் காஸ்ட்லியான வாட்சு, கழுத்தில் தங்க செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான். டீச்சர் அவன்கிட்ட வந்து, விமல் என்னப்பா நீ அவ்வளோ தூரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்க, அப்படி இருந்தா நான் சொல்லித்தரது எப்படி உனக்கு புரியும், வா வந்து முதல் பெஞ்சில் உட்காருவா அப்படின்னு காயத்ரி விமல் கிட்ட ரொம்ப பாசமாக பேசி அவனை ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சாங்க. இதை எல்லா கிளாஸில் இருந்த நவ்யா பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனால் அவளுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. ஸ்கூல் முடிஞ்சதும் ராமு கிட்ட நவ்யா இப்படி கேட்டா, ராமு எனக்கு இந்த காயத்ரி மிஸ் பற்றி ஒன்றுமே புரியலடா. எதுக்கு அவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க? உன்னை என்னவோ அங்கே அவங்க பின்னாடி போய் உட்கார சொல்லிட்டாங்க, நிற்க வச்சு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் விமலை எதுவும் சொல்லாமல் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சுருக்காங்களே, ஒன்றும் புரியல. அந்த டீச்சருக்கு நம்மள மாதிரி ஏழை பசங்களை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. அதான் எப்ப பார்த்தாலும் நமக்கு பனிஷ்மெண்ட் அடி திட்டுன்னு சொல்றாங்க. இதுவே பணக்கார பசங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. என்னடா சொல்ற ராமு, இங்க இப்படி கூட நடக்குமா என்ன? ஆமா ஆமா, நாளையில இருந்து நீயும் அதை பார்க்கதான் போற. அடுத்த நாளைக்கு காயத்ரி டீச்சர் கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளாஸ் ரூம்குள்ள வந்தாங்க. வேணு அப்படி கூப்பிட்ட உடனே வேணு உடனே வந்து அவன் பேப்பரை வாங்கினா. 100க்கு 30 மார்க் வாங்கியிருக்க, இப்படி இருந்தா எப்படிப்பா வேணும்? இப்போ இந்த மாதிரி படிக்க கூடாது, நல்லா படிச்சு நிறைய மார்க்கு அடுத்த பரீட்சையில வாங்கணும், புரிஞ்சுதா? வெண்ணிலா வெண்ணிலா அப்படின்னு கூப்பிட்டோன்னு வெண்ணிலா வந்து பேப்பரை வாங்கினா. 100க்கு வெறும் 40 மார்க் தான் வாங்கியிருக்க, இதெல்லாம் ஒரு மார்க்கா? இதை படிக்கிறதுக்கு தான் நீ ஸ்கூலுக்கு வரியா? வீட்டிலே இருக்க வேண்டியதானே, எதுக்கு வந்து இங்கே படித்து இந்த மார்க்கை வாங்கிக்கிட்டு இருக்க? படிக்க முடியாது உன்னால அப்படின்னு காயத்ரி மிஸ் ரொம்ப கோவமா பெரிய கொம்பு ஒன்று எடுத்து வெண்ணிலா கையில் அடிக்க வந்தாங்க. ஆனால் வெண்ணிலாவோட கையோட முட்டிலேருந்து விரல் வரைக்கும் அழகான மருதாணி போட்டு டிசைனாக இருந்தது. அதை பார்த்து கோவப்பட்ட டீச்சர், சாப்பிட்றதுக்கே உங்களுக்கெல்லாம் வழி இல்லை, இதில் உனக்கு மருதாணி வேற கேட்குதா? மருதாணி உங்களை மாதிரி ஆளுங்களை ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கு பிரின்ஸ்பலை தான் சொல்லணும். அப்படி ஏழையாக இருக்க குழந்தைங்க எவ்வளோதான் நல்லா படித்தாலும் அவங்கள திட்டிக்கிட்டே இருந்தாங்க டீச்சர். ஆனால் பணக்கார வீட்டு பசங்க வாங்குற கம்மியான மார்க்காக இருந்தாலும் அவங்கள அமைதியாக நடத்துனாங்க. இந்த தடவை எக்ஸாம் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும், எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, புரிஞ்சுதா? அப்படின்னு டீச்சர் சொன்னதும் அந்த கிளாஸில் இருந்த ரிச் ஸ்டூடெண்ட்டான கோபி, ஐயோ, இந்த தடவையும் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேனா எங்க அப்பா என்ன பண்ணுவாரோ என்னவோ. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நம்ம எல்லாரும் வீட்டில இருந்து காசு வாங்கி ஒரு கோல்டன் ரிங்கை டீச்சருக்கு எல்லாரும் சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணலாமா அப்படின்னு கிளாஸ் ரூமில் இருந்த எல்லா ரிச் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து வீட்டில் காசு வாங்கி டீச்சருக்குன்னுட்டு அழகான தங்க ரிங் ஒன்று வாங்கி எடுத்துகிட்டு போனாங்க. என்னம்மா, என்ன வேணும்? டீச்சர், அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக ஒரு ரிங் வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கிக்கணும். அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டீச்சருக்கு ரிங்கு கொடுத்ததும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க டீச்சர். வாவ், இந்த ரிங் ரொம்ப நல்லா இருக்கு. டீச்சர், அது வந்து நீங்கள் சொன்னீங்களே இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னுட்டு, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறீங்களா ப்ளீஸ்? அதுக்கு காயத்ரி டீச்சர்,
இதெல்லாம் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா என்ன? நீங்கள் எல்லாரும் என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் கிளாஸில் போய் உட்காருங்க. எல்லா கொஸ்டின்ஸையும் நான் உங்களுக்கு அங்கே வந்து சொல்கிறேன். அதை பார்த்து நீங்கள் நல்லபடியாக எழுதுங்க. அதை கேட்டோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அங்கேருந்து சந்தோஷமாக போனாங்க. காயத்ரி டீச்சர் அவங்க சொன்ன மாதிரியே கிளாஸ் ரூம்குள்ளே போய் ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணாங்க. அதை பார்த்த ஏழை பசங்க டீச்சர் கிட்ட, டீச்சர் டீச்சர் அது நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லையா சொல்லுங்கள்? நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு படிக்கிறோம். நீங்கள் இப்படி கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணால் அவங்க எல்லாம் ரொம்ப பாஸ் ஆகிடுவாங்க ஈஸியாக. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் டீச்சர்? நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுமே அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதோ டீச்சர் சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் எல்லாம் படிப்பை பற்றி பேசுகிறீங்களா? நீங்கள்லாம் படித்து என்ன கிழிக்க போகிறீங்க? எப்படியும் ஒரு டிரைவரா இல்லை யாருக்கிட்டையாவது கூலி வேலைக்கு தான் போவீங்க. ஆனால் அவங்கெல்லாம் பணக்கார வீட்டு பசங்க. அவங்க கம்பெனியே ரன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்குது. நீங்கள் மார்க்கை பற்றி படிப்பை பற்றி பேசுகிறீங்களா? போங்க, போய் உட்காருங்க. அப்படி ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்புனாங்க ஏழை பசங்களை டீச்சர். அந்த பசங்க ரொம்ப கவலையோட வீட்டுக்கு போனாங்க. நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு பணக்கார வீட்டு பசங்க யாருமே அன்னைக்கு கிளாஸுக்கு வரல. அதை பார்த்த காயத்ரி மிஸ் இப்படி பேசினாங்க, அட இன்னைக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கிளாஸுக்கு வரலையே. பேசாமல் நீங்கள் எல்லாரும் கூட கிளம்பி வீட்டுக்கு போயிடுங்க, இன்னைக்கு கிளாஸ் இல்லை அப்படின்னு காயத்ரி மிஸ் ஏழை குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. டீச்சர், அது என்ன, அவங்க இல்லைன்னா எங்களுக்கு எடுக்க மாட்டீங்களா என்ன? நாங்க ஏன் போகணும்? ஓ, உனக்கு கிளாஸ் எடுக்கணுமா? கிளாஸு இப்போ எடுக்கிறேன் பாரு அப்படி சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க காயத்ரி மிஸ். ஏழை பசங்க எல்லாரையும் அவங்க சொல்லி தந்த பாடத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சரியான பதில் சொல்கிற வரைக்கும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. தப்பான பதில் யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள அடித்து டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க காயத்ரி மிஸ். நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு வர வழியில் காயத்ரி மிஸ்க்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. கார் மோதி அவங்க கீழே விழுந்து தலை அடிபட்டு தலையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுது. அந்த பக்கமாக போயிட்டு இருந்த ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் காயத்ரி மிஸ் இப்படி இருக்கிறத பார்த்து, அட இது நம்ம காயத்ரி மிஸ் தானே, ஆக்சிடென்ட் ஆயிருக்க மாதிரி தெரியுதே. ஆமாம்மா, நம்ம டீச்சர் தான். நமக்கு எதுக்கு தான் இந்த தலைவலி எல்லாம்? ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு கூட்டிகிட்டு போகணும், வேண்டாம் அப்படின்னு கீதா பாலு கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ரெண்டு பேரும் டீச்சரை கண்டுக்காம அங்கிருந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏழை வீட்டு பையனான ராமுவும் நவ்யாவும் அங்க வந்தாங்க. டீச்சரை பார்த்துட்டு, நம்ம காயத்ரி டீச்சருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. ராமு, டீச்சரோட தலையில இருந்து ரத்தம் கூட வருது, வா சீக்கிரமா டீச்சரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். அப்படி அந்த ஏழை பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டீச்சரை அவசரமாக டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் டீச்சரை செக் பண்ணிட்டு அவங்க கிட்ட, உங்க டீச்சரோட சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்காங்களா? அதுக்கு ஒரு பையன், யாருமே அவங்களோட சொந்தக்காரங்க வரல டாக்டர். ஆனால் எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க, அவங்கள காப்பாத்துங்க, அவங்க என் டீச்சர்னுட்டு சொன்னா. அதை கேட்டோன்னே அங்கே இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒன்னா ஆமாம் நாங்கள் காப்பாற்றுவோன்னுட்டு சொன்னாங்க. அப்போ டாக்டர், இங்க பாருங்கப்பா, உங்க டீச்சருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும், தலையில பண்ணணும். அந்த ஆபரேஷனுக்கு ₹1,00,000 வரைக்கும் செலவாகும். ₹1,00,000 செலவு பண்ணணுன்னா கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் அந்தளவுக்கு காசு இருக்கணும். ஆனால் அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட இல்லைனாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து டாக்டர்கிட்ட, டாக்டர் ஐயா, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க எப்படியாவது அந்த ₹1,00,000 கொண்டு வரோம். அப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து உடனே ஸ்கூலுக்கு போனாங்க. ஸ்கூலில் இருந்த மீதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் நடந்த விஷயத்த சொன்னாங்க எல்லாரும். நம்மளோட காயத்ரி மிஸ்ஸ காப்பாத்தணும்னா அதுக்கு ₹1,00,000 வரைக்கும் செலவாகுது. நீங்க எல்லாரும் உங்களால முடிஞ்ச தொகையை உதவியா கொடுங்க, நம்ம எப்படியாவது நம்ம மிஸ்ஸ காப்பாத்திடலாம். அப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்கூலில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டேருந்து காசு வாங்கி எப்படியோ ₹1,00,000 சேர்த்து கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுத்தாங்க. டாக்டர் அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் டீச்சர் மேலே எவ்வளோ அக்கறை, இவ்வளோ நல்லவங்களான்னுட்டு சந்தோஷப்பட்டு ஆப்ரேஷனை பண்ணாரு. காயத்ரி மிஸ்க்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க சுய நினைவுக்கு வந்தாங்க. டீச்சர், உண்மையிலேயே நீங்க ரொம்ப ரொம்ப லக்கி தான். இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுங்க. இவங்க இல்லைன்னா நீங்க உயிரோடவே இருந்திருக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்டதோ டீச்சருக்கு இவ்வளோ நாள் நம்ம எப்படி தப்பு பண்ணிட்டோம், இவ்வளோ நாள் இந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்திட்டோமே, இவங்களும் நல்லவங்க தானேன்னு புரிஞ்சு அழுதாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கேன், எவ்வளோ அடிச்சிருக்கேன், திட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் எதையுமே மனசில் வச்சுக்காம இன்னைக்கு என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. என்னை எல்லாரும் சேர்ந்து மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ டீச்சர், சாரிலாம் சொல்லாதீங்க டீச்சர்.
டீச்சர்ன்றது அடுத்த தெய்வத்துக்கு சமம், குருதான் தெய்வமே அப்படின்னு எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட நீங்க அடிச்சாலும் திட்டினாலும் எங்க நல்லதுக்கு தானே. அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டீச்சர் கிட்ட சொல்லவோ காயத்ரிக்கு அதை கேட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ தப்பாக நடந்துக்கிட்டோம், எல்லா குழந்தைங்களையும் வேறுபாடு இல்லாமல் நம்ம பார்க்கணும், ஒரு குருவோட வேலையே அதுதான்னுட்டு அன்னிலேருந்து அவங்க தொழிலுக்கு நேர்மையாக இருந்தாங்க. எல்லா குழந்தைங்களும் பாகுபாடு பார்க்காம நல்லபடியாக சொல்லி கொடுத்தாங்க காயத்ரி மிஸ்.